நம்ம சேமத்தோடு வந்திருக்கப்பா. சாப்பா காவலரா ஏய் பிராமணருடைய கரத்தினாலே என்ன வாழ்த்துறாரு பாத்தியா? நான் நல்லா வாழணும் அப்படின்னு ஒரே எண்ணம் கொண்டவர் எங்க மாமா ஒருவர் பிராமணர் இவர் ஒரே எண்ணம். வேற பிள்ளை சொல்லுப்ப. இன்றைய தினத்தில் உங்களை எதற்காக அழைத்து தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை உங்களிடம் நேற்றைய தினத்திலே சபையில் கூடியிருந்தோமே, அப்போது உங்களை பார்த்து கேட்டேன், எங்களுக்கு என்ன செய்யலாம்? 10 நாள் யுத்தம் செய்தார் பீஷ்மாச்சாரி. அவர் இறந்து விட்டார். அவர் இறந்த பின்னர் இனிமேல் யார் யுத்தம் செய்வது, யார் தலைமையிலே படை அமைப்பது என்று கேட்டேனே. கேட்டாயல்லவா? அதற்கு நீங்க என்ன தெரிவித்து எழுதி நின்று துரியோதனனை வருத்தப்படாதே. நாளைய தினத்திலே நான் தருமரை ரதக்கொடி கம்பத்திலே கட்டி உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சபதம் செய்தேன். அது இன்றைய தினம் நினைவு வந்தது. இன்று நடக்க வேண்டும். தருமரை ரதக்காடிலே கட்டி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க ரத கம்பத்திலே கட்டி கொண்டு முன்னாடி நீங்க விடணும். அப்படியே நான் என்ன சொல்லணும்? என்ன செய்ய? அவனை வெட்டி கொல்லணும். நான் நீல சட்டம் சேர்க்க வேண்டும். அந்த தருமனை கொண்டு வச்சுக்கோ. தம்பிமா 4 பேரும் தனித்தனியா சேர்த்து விடுவானுங்க. இந்த தினம் எனக்கு ஜெயம் வரணும். அப்படியா? அதனால ஜெயம் பெற செய்கிறேன். அது மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீ யுத்தம் போயிரியா? அப்படியே ஏப்பா புரியுதுடா? நீங்கறவா என்னங்க? நான் ஒருவன் மட்டும் தனிமையிலே சென்று அந்த தருமனை ரதக்காளி கொட்டிலே அந்த ரதக்காளிலே கட்டி இழுத்து வர முடியாது. காவல்காரன் அழைத்து போங்க. ஏன்? அவன் வந்தாலும் ஆகாது. ஏன்? நான் வர உன்னோட தொடைய நீ வந்து என்னடா செய்வே? நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். என்னத்தை எடுத்து கொடுப்பேன்? ஆயுதங்களை அவர் செய்யும் பணி எடுத்து கொடுப்பேன். இருந்தாலும் இதெல்லாம் போதாது. நம்மிடத்திலே 4 வகை சேனை இருக்கிறது அல்லவா? அது யார் யாருன்னு கேட்கிறீங்களா? சிந்தி தேசரசர், கலிங்க தேசரசர், சிங்கிலி தேசரசர், பங்களி தேசரசர், கொங்கணி தேசரசர், இப்படி 4 வகை சேனை இருக்கிறது அல்லவா? இல்ல போய் நான் படுத்துட்டு பேச்சு தொச்சு அதேதான் நாங்களே கஷ்டப்படாதீங்க. நீங்க இருக்கும்போது எனக்கு மேல கலிங்க தேசம், கொங்கண தேசம், வெங்கன தேசம் அப்படின்னு சொல்லு. சிங்கிலி பாடி அட பாவி, கிங்கிலி தேசரசர் சொன்னேன். ஐயோ இதல வர பிடிக்குதுல்ல, அதுக்கு ராஜா அந்த நாட்டுக்கு ராஜா யாராப்பா? நாட்டுக்கு ராஜா. அப்படி அந்த 4 வகை சேனைகளை என் உடன் அனுப்பினாயானால் நான் உடனே சென்று அன்னவர்களை அமர் செய்ய விட்டு நான் உள்ளே புகுந்து தருமனை இழுத்து வந்து ரதக்கொடி காலிலே ஆற்று அனுப்பி ஓடு கலிங்கம் மங்களதேசம் 3 தேசம் அழைத்து
ராஜபே கண்டு ராஜபே சண்டே ராஜகுலராகிய மகிழ ராஜாவுக்கு வெய்யதாட்கே ஆடே காவலா ராஜா எவ்வளவு மார்க்கின்றாய் ஐயாவே இருக்கீங்க சபையாரியே அல்லாங்க ராஜராஜ மகாராஜ திருமத்தராரியே ராஜே நாயாடா நாங்க பவுண்டியா நாயா நாங்க வான வேடி கொடுத்துங்க